ஹாய், வெல்கம் டு ரோஜிபாய்ஸ் கிச்சன். இப்போ வந்து நான் தேங்காய் பாலில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் அரிசி, 2வது 3வது எடுத்த தேங்காய் பால் 2 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, சீனி, முதல் எடுத்த தேங்காய் பால், வறுத்து வச்ச பாசிப்பயிறு, இது வறுக்காத பாசிப்பயிறு, வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், ஏலக்காய். இவ்வளவுதான் அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள். நடுவில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கான பதிலை கமெண்ட்ல போடுங்க. அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான 2 கப் தண்ணியும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது 3வது எடுத்து தேங்காய் பாலை ஒரு பவுல்ல ஊற்றி ஒண்ணா கலந்துக்கலாம். எடுத்து வச்ச 2 கப்பு தண்ணியும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா குழைய வேகிறதுக்கு 2 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு இந்த பால் அதுல ஊற்றணும். பாருங்க, பால் நல்லா கொதி வருது. அது நல்லா கொதிச்சு வரும் போது நம்ம அந்த அரிசிய அதுல போடணும். அரை ஸ்பூன் உப்பு அதுல போட்டு நல்லா கலக்கி விடணும். அது திருப்பி நல்லா நிற கட்டுற வரைக்கும் அதை வெயிட் பண்ணணும். பக்கத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி அது கொதிச்ச உடனே நம்ம அந்த வெல்லத்தை போடணும். அதுல இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். அதுல இருக்கிற மண்ணெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வெல்லத்தை நம்ம கரைக்கிறோம். வெல்லம் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. அது நல்லா கொதி வருது. இப்ப அது வந்து பாக ஆகக்கூடாது. அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளை தண்ணியை அதுல ஊற்றக்கூடாது. ஏன்னா அரிசி வந்து வேகாது. அப்பப்ப அடி பிடிக்காம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். கரைச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதை பொறுமையா வடிகட்டிக்கணும். இப்ப இந்த தூசியை வந்து அடியில தங்கிடும். பாருங்க, இப்ப இந்த தூசி எல்லாம் பாருங்க. அரிசி நல்ல கொலையே வந்து நிற கட்டி வருது. எப்போதுமே இந்த ரெசிபி எல்லாம் செய்யும் போது ஹை ஃப்ளேம்ல வச்சு செய்யக்கூடாது. வடிகட்டின வெல்லம் ரெடியா இருக்குது. பாசிப்பயிரை தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசியோட சேர்த்து போட்டும் வேக வைக்கலாம். அரிசி இப்ப நல்லா குழஞ்சி இருக்குது. அதோட பாசிப்பயிரையும் போட்டு 2த்தையும் சேர்த்து ஒண்ணா கலரி வச்சுக்கலாம். வடிகட்டின வெல்லத்தையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் வச்சு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு பேன் காஞ்சோன்னு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அதுல ஊற்றணும். நெய் 2 ஸ்பூனு அதில் சேர்த்து ஊற்றணும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே
சிம்ல இருக்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைல வச்சுக்கணும். காஞ்ச நெய்யில ஏலக்காய் எடுத்து அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சிருக்க திராட்சை பழத்தையும் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது காந்த விடாம வறுக்கும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அதை எடுத்து நம்ம பொங்கல்ல போடலாம். அதுல இருக்க நெய் எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கலாம். போன வீடியோவில் கேட்ட கேள்வி, ஈஃபில் டவர் எப்போ உயரமாகும்? அதுக்கான பதில் சம்மர் சீசன்ல தான் அது 6 அங்குலம் உயரமாகும். இந்த வீடியோவுக்கான கேள்வி, வங்காளத்தை வென்ற சோழ மன்னன் யார்? இப்போ தலைப்பால் எடுத்து அதுல ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த சூட்டோட அதை கலரணும். அருமையான சக்கியான தேங்காய் பால் பொங்கல் ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலையும் போடுங்க. கமகமன் பொங்கல் ரெடியா இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம். அதை கார்னிஷ் பண்றதுக்கு வறுத்த முந்திரி பருப்பை அது மேல வைக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பொங்கல் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.